மல்லிப்பூ விவசாயிகளுக்கு இந்த வீடியோ போடுறேன். நான் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் ஸ்ப்ரே பண்ணேன், மருந்து வச்சேன். புது மருந்து தான் அது யூஸ் பண்ணேன். நான் மருந்து வச்சு ஒரு காம்பு சத்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பு சுருக்குந்து அவ்வளோ புழு வந்து பூ கையில் மேய்ஞ்சிருந்தேன். அந்த இது டோட்டலாக ஒரு 3 கிலோ பூ இருந்ததுன்னா ஒரு 2 கிலோ பூ சுத்தமாக வச்சு பூ டேமேஜ் பண்ணிடுச்சு, சைஸை வச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் மருந்து வாங்கி வச்சேன். நான் அந்த மருந்து பார்த்திங்கன்னா கெம்மு விஞ்சி மாடலு பயோடெக், இது பயோ மாடலு கெம்முன்ட்டு இந்த மருந்து முதல் தாட்டி நான் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா குளோரிபைபாஸ் டெக்னிக், இது ஒரு 505 மாரி. இது இது வந்து 200 ml போட்டேன். 5 டேங்க், நான் டேங்க்குக்கு 40 ml சொல்லிட்டு 200 ml போட்டேன். நான் அது கெம்மு வந்து 100 ml போட்டேன். 5 டேங்க்குக்கு 20 ml. இது யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உடனே ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவரில் மழை வந்துச்சு. மழை வந்துச்சு பார்த்திங்கன்னா தப்புன்னு வந்துச்சு. நான் நினச்சேன் சரி நம்மளது வந்து போயிடுச்சு, மழை வந்துக்குது போயிடுச்சு. சரி ஒரு 1/2 hour நல்ல மழை பெய்யுது, சரி மழையில் கண்ட்ரோல் ஆகிடும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு 50% கண்ட்ரோல் ஆகிடும், ஒரு 4 நாளைக்கு தாங்க நான் எதிர்பார்த்தேன். மறுநாள் வந்து பார்த்தோன்னா ஒரு 50% அப்போயே கண்ட்ரோல் ஆகிருந்து. அப்புறம் ஒரு 2 நாளில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு. மறுநாளே அந்த பூ சைஸ் கொடுத்துச்சு. இந்த பாருங்கள், அரும்பு பாருங்கள் எவ்வளோ சைஸுக்கு இருக்குது. துளிர் அடிக்கலை, நான் நல்ல சைஸு கொடுத்துச்சு உடனே அரும்பு. கொடுத்துட்டோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்தா துளிர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக துளுப்பு வந்த செம்மறி ஆகிடுச்சு. ஒரு 12 நாள் உள்ள ரிசல்ட். 11 நாள், இப்போ சனி 8, ஞாயிறு 9, மண்டே திங்கக்கிழமை ஒரு 10 நாள். நேற்று ஒரு ஸ்ப்ரே பண்ணோம். இந்த 10 நாள் வரல எதுவும் பண்ணல. அதனால் இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் அடிக்கிறதாண்டா அடிங்க இந்த மருந்து. ஏன்னா 1 ஹவரில் அந்த மருந்து கிளியர் ஆகாது. அதுவும் பயோ மருந்து வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. இந்த மருந்தால் தான் கிளியர் ஆகிடுச்சுன்னா அடிக்கலாம். இல்லை மழை வந்து கிளியர் ஆகிடுச்சு நம்பலாம் அடித்தால. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகி 80% எனக்கு மழை தான் இந்த காம்பு சுத்தத்தை கிளியர் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நான். சில பேர் இல்லை அது மருந்து தான் இது பண்ணி நம்ப மாட்டாங்க. மழை பெஞ்சு கிளியர் ஆகுதுன்னா ஒரு மழை வந்து ஒரு 10 நிமிஷம் பேஞ்சிட்டு போயிடும். 10 நிமிஷம் பேஞ்சிட்டு போகிற மழைலாம் வந்து லேசாக பேஞ்சிட்டு போயிடும்னா களிர் விட்டு போயிடும். காம்பு சுத்தத்தை களிர் விட்டுரும். ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க மழை பெஞ்சு கிளியர் ஆகிடுச்சின்னு. அதனால் எது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இந்த மருந்து இப்போ 1 ஹவருக்கு அந்த ரிசல்ட்டுனா உங்களுக்கு ஒரு 4-5 மணி நேரம் இருந்தாவே செடி நல்லா பர்ஃபெக்டாக ஆகிடும். விருப்பம் அடிக்கணும் அடிக்கலாம் அந்த மருந்து.